அச்சோ, சாப்பாடு மீந்து போச்சாங்க. கவலையே வேண்டாம். அதையும் நம்ம ஒரு வெரைட்டி ரைஸாக ஆக்கிடலாம். சாப்பாடை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளியும் கல்லுப்பும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்புறம் என்ன பண்ணலான்னு காட்டுறேன். இதை நல்லா கலந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம சாப்பாடில் ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை சாப்பாட்டில் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ மட்டம் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இதை காலையில் நம்ம தாளிச்சோன்னா சூப்பராக இருக்குங்க. நான் காலையில் காட்டுறேன் உங்களுக்கு. மூடி வச்சிடலாம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங்க. இப்போ சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு சாப்பாடு. பார்த்திங்கனாவே நல்லா தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம். இதுக்கு பெரிய வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2. இதை வதக்கிக்கலாங்க நல்லா. வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். சாப்பாடை கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கலாங்க. எல்லாம் கட்டியாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம சாப்பாடை சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு. ஏன்னா அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா சூடாகுங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சாப்பாடை மட்டும் வீண் பண்ணாதீங்க. தேங்க்யூ.